ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ரயில்வே குரூப் டி நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதாவது இத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட்டே ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தோம். ரயில்வேல ஷார்ட் நோட்டீஸ் விட்டிருந்தாங்க. அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷனும் விட்டுருக்காங்க. அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ ஏஜ் சொல்லியிருக்காங்க, ஆல் ஓவர் இந்தியா எத்தனை வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க, அது எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் ஃப்ரீ அண்ட் குயிக்காக வர கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த இது மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேலேருந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படிங்கிற ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. இதுக்கு ஷார்ட் நோட்டீஸ் விட்டிருந்தாங்க. இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குரூப் 1க்கு லெவல் 1க்கான வேக்கன்சிஸ் தான் வந்திருக்கு. இதுக்கான ஆன்லைன் ஓப்பனிங் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா, நாளைக்கு ஜனவரி 23ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 22ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அனெக்சர் ஏ அப்படிங்கிற போஸ்ட்டில் தான் வந்திருக்கு. அதாவது என்னென்னா, மொத்தம் எத்தனை வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 32,438 வேக்கன்சி ஆல் ஓவர் இந்தியா விட்டுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 3,500க்கு மேலே வேக்கன்சிஸ் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18லேருந்து 36 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு வயது தளர்வும் இருக்குது. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோவை பாருங்கள். இதுக்கு சம்பளம் இனிஷியல் பேமெண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 18,000 சொல்லியிருக்காங்க. அது போக ஸ்பெஷல் அலோவன்ஸ் இது எல்லாமே சேர்த்தி ஸ்டார்டிங் 29,000 ரூபா கிட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனாக அப்படி இருந்தால் 6 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பிடபிள்யூபிடியாக இருந்தால் 13 இயர்ஸ். இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். டிப்ளமோ முடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டிகிரி முடிச்சிருக்கிறதுனால முடிச்சிருக்கலாம். நம்ம சவுத்தர்ன் ரயில்வேயான சென்னை, அதாவது ஃபுல்லாக ஆல் ஓவர் தமிழ்நாடு எத்தனை வேக்கன்சி விட்டுருக்காங்க அப்படின்னா, 2,694 வேக்கன்சி நமக்காக ஒதுக்கியிருக்காங்க. அது போக இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்ன வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக் மெயின்டனர், அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ்மேன், இதுக்கு எல்லாமே விட்டுருக்காங்க. ட்ராக் மெயின்டனருக்கு 1,129 வேக்கன்சி வந்திருக்கு. பாயிண்ட்ஸ்மேனுக்கு 199 வேக்கன்சி வந்திருக்கு. ட்ராக் மெயின்டனர் அப்படின்னா, ட்ராக்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ட்ராக்ல ஏதாச்சும் ஃபால்ட் இருக்கா, அந்த மாதிரி அந்த ட்ராக்கை மெயின்டைன் பண்ணுறது தான் ட்ராக் மெயின்டனர். ஓகேவா? பாயிண்ட்ஸ்மேன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிராஃபிக், அதாவது 2 ட்ரெயினோட பாக்ஸை இணைப்பாங்கள்ல, அவங்க தான் என்னென்னா பாயிண்ட்ஸ்மேன் அப்படிங்கிறாங்க. அதாவது 10th குவாலிஃபிகேஷனுக்கு 10th பாஸ் ஆகிருந்தால் என்னென்ன வேலை வருமோ அந்த மாதிரி வேக்கன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, ஒர்க் ஷாப், அசிஸ்டண்ட் ஒர்க் ஷாப்பில் மெக்கானிக்கலாக ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி ஜாப்ஸ் இருக்குது. அதாவது ட்ரெயின் மெக்கானிக் அந்த மாதிரி ஒர்க்கு, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் பிரிட்ஜு, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கேரியேஜ், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் லோகோ ஷெட் எலக்ட்ரிக்கலில், அதுக்கப்புறம் டிஎல் அண்ட் ஏசியில், அப்புறம் ட்ராக் மெஷினில் ஒர்க்கு, இந்த மாதிரி ஒர்க் தான் வந்திருக்கு. அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப் மொத்தம் 445 வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க. இது நம்ம சென்னை மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கான வேக்கன்சி தான் இது. ஸோ 38 மாவட்டங்களையுமே எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட் ஃபீஸ் என்ன அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஃபீஸ் 500 ரூபா. அதில் நீங்கள் அப்ளிகபிள் பண்ணதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் எழுதின பின்னாடி உங்களுக்கு 400 ரூபா ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எஸ்சி எஸ்டி கேட்டகரி, மைனாரிட்டி கம்யூனிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மென் கேண்டிடேட்ஸு, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் 250 ரூபா. ஆஸ் யூஷுவல் நம்ம ரயில்வேல வாங்குகிற ஃபீஸ் தான். அந்த 250 நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் முடித்த பின்னாடி உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி 4 பேஸில் தான் டெஸ்ட் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஆன்லைன் மோடில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு வந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து டியூரேஷன் வந்து 90 மினிட்ஸ். இதில் வந்து மொத்தம் 100 கொஷின் கேட்பாங்க. அதாவது பேசிக் 10த்துக்குள்ளே இருக்க கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அப்போ வந்து நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலோ, 12th படிச்சிருந்தாலோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கிராக் பண்ணுறக்கு. ஓகேவா? ஜென்ரல் சயின்ஸில் 25, மேத்தமெட்டிக்ஸில் 25, அப்புறம் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 30, அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் 20 அப்படின்னு மொத்தம் 100 கொஷின் கேட்குறாங்க. இதுக்கான 90 நிமிஷம் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு வந்து இப்போ இந்த ரயில்வேக்கு வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமேசானில் வந்து இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. ஓகேவா? ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்னு போட்டு ஒரு புக் இருக்கும். நீங்கள் வந்து அந்த புக்கை கூட பர்ச்சேஸ் பண்ணி படிக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போதைக்கு இந்த குரூப் டியை வந்து கிராக் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச அகாடமி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் போய் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து படிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லாகவே ப்ராப்பராக கொடுப்பாங்க. எந்த மாதிரி படிக்கணும், எப்படி வரும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு பிடிஎஃப் மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த மாதிரி படிங்க. ஏன்னா இது வந்து இப்போ தான் வந்திருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் லெவல் 1 நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. அதுவும் நிறைய வேக்கன்சிஸ் இருக்கனால அந்த வேக்கன்சிஸ்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு தான் இப்போ விட்டுருக்காங்க. ஸோ வந்து நிறைய பேர் போன இயர் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த இயர் வந்து மிஸ் பண்ணாமல் தயவு செஞ்சு அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி செலக்ட் ஆகிற வழியை பாருங்கள். நான் நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நாளைக்கு நான் வந்து வீடியோ போடுறேன். எப்படி வந்து என்னென்ன ப்ரூஃப் கொடுக்கணும் அது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு வீடியோவாகவே நாளைக்கு போடுறேன். அதுக்கு வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வீடியோ வரும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 35 கிலோ வெயிட்டை 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு 2 நிமிஷம் லிஃப்ட் பண்ணி நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் 1000 மீட்டர் டிஸ்டன்ஸை 4 நிமிஷம் 15 செகண்ட்ஸில் ரன் பண்ணி ஓடி காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஃபீமேலுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 கிலோ வெயிட்டை 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் 2 நிமிஷம் லிஃப்ட் பண்ணி நிற்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1000 மீட்டர் டிஸ்டன்ஸை 5 மினிட்ஸ் 40 செகண்ட்ஸில் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் நாளைக்கு தான் ஓப்பன் ஆகும். ஓகேவா? 23 ஜனவரி அன்றைக்கி தான் ஓப்பன் ஆகும். நான் அது ஓப்பன் ஆன பின்னாடி எப்படி அப்ளை பண்ணணும்னு வீடியோ போடுறேன். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இதுதான் குரூப் டி நோட்டிஃபிகேஷன். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, 38,000 வேக்கன்சிஸ் வந்திருக்கு. 18லேருந்து 36 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சம்பளம் வந்து 18,000 ப்ளஸ் அலோவன்ஸ் ஏற்றி ஸ்டார்டிங் 29,000 வரும். 10th ஆர் டிப்ளமோ பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணலாம். ஓகேவா? மார்க்லாம் எந்த மார்க்கும் இல்லை, 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ மறக்காமல் வந்து குரூப் டி நோட்டிஃபிகேஷன் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆயிரும். மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு முன்னுரிமை வழங்குவதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அப்ளை பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறையா ஃப்ரீ அண்ட் குயிக்காக வர கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான வர ஜாப் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும். லைக் போஸ்ட் ஆஃபீஸ், கிராம உதவியாளர், சத்துணவு ஆட்சேர்ப்பு, அப்புறம் ரேஷன் கடை ஜாப்லாம் இந்த மந்த் எண்டில் வந்து வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. சத்துணவு ஆட்சேர்ப்பு வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. கிராம உதவியாளர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக் வந்திருக்கு. இன்னும் அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்துடும். ஸோ அந்த ஜாப் வேகன்சிஸ்லாம் வர்றப்போ நான் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.